இன்றைக்கி ஒரு குட்டி விலாகு. இந்த ஃப்ரைடே சிக்கன் மஜ்பூஸ் தான் போட போகிறோம். ஃபேஸ்புக்கில் ஒரு அண்ணன் ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல மஜ்பூஸ் போடுறா தம்பின்ட்டு. அதனால் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஆயில் நெய் கரண்டியை விட்டே வர மாட்டேங்குது, அவ்வளோ லவ்வுக்குள்ள இருக்குது. ஸ்பைசஸ்ஸு கொஞ்சமாக மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா மிக்ஸில் கொடுத்து வெட்டி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஒரு தாளிப்பு சால்ட்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வதங்குவாகலாம், இல்லாட்டி வதங்க மாட்டாகலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூனு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு அவளையும் ஆட் பண்ணி கொடை இல்லாத கேப்சிகம் அவளையும் போட்டு வதக்கி விட்டு வெட்டி வச்ச டொமேட்டோ ஆட் பண்ணி விடணும். எல்லாம் மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவெல்லாம் சேர்ப்போம். அரை டப்பா டொமேட்டோ பேஸ்ட்டு, மஜ்பூஸுக்கு ஹைலைட்டே டொமேட்டோ பேஸ்ட்டு தான். அவ்வளோ ஒரு அரை டப்பா ஊற்றியாச்சு. அரை டப்பா வச்சுருக்கு, பின்னாடி வேலை இருக்குது. சிக்கன் ஸ்டாக்கு 2 கியூப் இருக்கும் அந்த டப்பாவில், 1 கியூபை மட்டும் போட்டு விட்டாச்சு. அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பாப்ரிக்கா பவுடர், கேப்சிகம் பவுடர் அது ஒரு 1.5 ஸ்பூனு, அதையும் போட்டு ஒரு மிக்ஸில் கொடுத்து அதுக்கப்புறம் மஜ்பூஸ் மசாலா லோக்கல் மசாலா கடையில் வாங்கினது அதில் ஒரு 2 ஸ்பூனு அதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். நல்லா மசாலா வடையெல்லாம் போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சிகப்பு கலரில் வந்துட்டாக. க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனையும் போட்டு விட்டாச்சு. அப்படியே சிம்மில் வச்சா கோழியும் கொஞ்சம் வெந்து தண்ணியெல்லாம் இறங்கி வந்துடுச்சு சூப்பராக. அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸில் போட்டு அப்படியே அரிசி அளந்த அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. ஊற்றி விட்டு கொதி வரட்டும். சால்ட்டு டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி 2 காஞ்ச லெமனு, மந்திரிக்காத லெமனு அதையும் போட்டு விட்டு மூடி வச்சாச்சு. இந்த பக்கம் சிக்கனை எடுத்து அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணணும். அதுக்கு அரை ஸ்பூனு டொமேட்டோ பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஸ்க்யூஸ் லெமன், அரை லெமனையும் புழிஞ்சு விட்டாச்சு. சால்ட்டு டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அந்த மஜ்பூஸ் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸில் பக்காவான ஒரு கோட்டிங் ரெடி பண்ணியாச்சு. அது கூட அந்த பக்கம் ஆயில் கொஞ்சம் சேர்க்கணும் 1 ஸ்பூன் அளவுக்கு, அதையும் சேர்த்து விட்டு தண்ணி கொஞ்சம் கொதி வந்துருச்சு. அதில் ஒரு கரண்டி அதையும் அள்ளி அந்த மிக்ஸ் மசாலாவிலையும் போட்டு விட்டாச்சு. அவளையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கோழி எல்லாத்தையும் ஒரு 3/4 வேக்காடு வெந்துருச்சு. தனித்தனியாக எடுத்துட வேண்டிதான். வருதா சட்டியிலேருந்தே கலண்டு ஓடுது. அதையும் போட்டு விட்டு கோழி எடுத்ததுக்கப்புறம் பிஸ்மி சொல்லி அரிசியை போட்டு விட்டாச்சு. ஓலை கொதிச்சிருச்சு. ஒரு மிக்ஸில் போட்டு அப்படியே மூடி வைப்போம். தண்ணி அரிசியும் ஈவனாக வரும். இதுக்கப்புறம் அந்த சிக்கனு மேலே மேரினேட் பண்ணணும். ஓவன் இருந்தால் அந்த மசாலாவெல்லாம் போட்டு ஒரு 180 டிகிரியில் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சா சூப்பராக பேக் ஆயிரும். நம்மள்ட்ட எங்கே இருக்குது ஓவனு, வெறும் சட்டியும் அடுப்பும் தானே இருக்குது. அதிலே போட்டு பொரித்து எடுக்க வேண்டிதான். இந்த மசாலா போட்டு அப்படியே இதில் நீங்கள் ஸ்பைசி வேணால் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரபிக் ஸ்டைலே செய்கிறதுனால பெருசாக ஸ்பைசியெல்லாம் ஆட் பண்ணலை. அந்த மசாலா கோட்டிங்கை போட்டு இந்த பக்கம் நல்லா அரிசியும் தண்ணி ஈவனாக வந்துருச்சு. தம்மை போட்டு விட வேண்டிதான். இது உரப்பு இல்லாத 2 பச்சை மிளகா அதையும் போட்டு தம்மை போட்டு விட்டாச்சு. சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணணும். பக்காவாக நிறைய ஆயில் ஊற்றி அப்படியே ஃப்ரை பண்ணி பொன்னரத்தில் எடுக்கணும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, அப்புறம் கண்ணங்கண்ணேண்டு கருவுன மாதிரி போயிடும். வருதா சட்டிலேருந்தே என்ன இன்றைக்கி ஓவராக ஸ்லிப் ஆகுது. எல்லாம் எடுத்தாச்சு. கோழியும் சூப்பராக பொரித்து எடுத்தாச்சு. இந்த பக்கம் தண்ணியும் ஓரளவுக்கு வற்றி வந்துருச்சு. பொரித்து வச்ச கோழியெல்லாம் மேலே அடுக்கி விட்டாச்சு. அடுக்கி விட்டு அப்படியே தம்மை கண்டினியூ பண்ண வேண்டிதான். தொழுதுட்டு வந்து தான் தம்மை உடைக்கணும். சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே, ஸ்மெல்லு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் தக்கூஸ் செய்யணும். ஆனியனு, டொமேட்டோ, பச்சை மிளகா, பூண்டு, புதினா மல்லியெல்லாம் போட்டு அரைச்சி தக்கூஸும் ரெடி. தொழுதுட்டு வந்து தம்மை உடைக்க வேண்டிதான். பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்காக. நான் சமைச்ச சமையல்லையே இன்றைக்கி தான் இது தான் செம்மையாக வந்திருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாவும் இருந்துச்சு. ஒரு அரபிக் ஸ்டைல்லையே நல்லா மிக்ஸரில் கொடுத்து பக்காவாக தம்மை உடச்சி விட்டாச்சு. தூக்கிட்டு போய் ரூமில் வச்சு சும்மா இருக்குன்னு இருக்க வேண்டிதான். கோழியை கொஞ்சம் பிச்சு சோத்தை வச்சு மேலே கொஞ்சம் தக்கூசையும் ஊற்றி ஆளுக்கு ஒரு வாய் ஆக்காட்டுங்க. நம்மளும் சாப்பிட்டுட்டு நம்ம துப்பட்டி தோணை சுலைமா வர்றான், சாப்பாடு எடுத்து வைங்கண்டா. அவன் எப்போ வருவான்னு தெரியலை. அவனுக்கு ஒரு நெஞ்சு கறியாக எடுத்து வச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்துக்கிறான். திங்கட்டும். ஒரு பச்சை மிளகாயும் வச்சு முடியாச்சு. 6:30-7 மணிக்கு தான் வருவாம்பளை இருக்குது. அதே மாதிரி மகரிபுக்கு பாங்க சொன்னதுக்கப்புறம் தான் வந்தான். அவனுக்கும் கொடுத்து விட்டாச்சு. சுலைமா சாப்பிட்டுட்டு எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுறான். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.